லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க போச்சுனே தெரியல சத்யா. அவங்க வீட்டுல போய் பாத்தீங்களா? அங்கதான் ஃபர்ஸ்ட் போனோம். புனிதா அங்க வரவே இல்லையா? அண்ணி இப்போ என்ன பண்றது? ஏதாவது தவறான முடிவெடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு அண்ணி. இல்ல சௌமியா, அந்த லெட்டர்ல அவ அப்படி எழுதல. ரெடி பேபி, இப்ப என்ன பண்றது? இதை கேள்விப்பட்டு அந்த கஜேந்திரன் சந்தோஷமாயிடுவான். அவனை ஏத்து நிக்க ஆள் இல்லைன்னு அண்ணன் போஸ்ட்ல வர ஜெயிச்சிருவான். அதுக்கு அவனை விடக்கூடாது சார். ஏதாவது பண்ணியே ஆகணும். புனிதா வாங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வரேன். இங்க புனிதாங்கிற வேட்பாளர் திடீர்னு தலைமறைவாயிட்டதா தகவல் வந்து. தகவல் உண்மையா பொய்யான்னு ஆபீசர் விசாரிக்க சொல்லியிருக்காரு. புனிதா இருக்காங்களா? இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க. அவங்க வெளியில கடைக்கு போயிருக்காங்க சார். ஆமா. அப்போ அவங்க வந்த உடனே இந்த தொகுதியுடைய எலெக்ஷன் ஆபீசரை பார்க்க சொல்லுங்க. ஓகே, நான் வரேன். ரெடி பேபி, விஷயம் லீக் ஆயிடுச்சு. இனிமே இந்த எலெக்ஷன் கமிஷன் விட மாட்டாரு. அண்ணி, இப்போ புனிதாவை எங்கன்னு போய் தேடுறது? புனிதா தேர்தல்ல நிக்கலன்னா கஜேந்திர ஆள் இல்லாத காட்டுல ராஜாவாயிடுவானே. இல்ல, அத நடக்க விடக்கூடாது. அவன் ஜெயிச்சா குப்பத்துக்கே ஆபத்து. அதான் நடக்க போகுது சத்யா. புனிதா தான் இல்லையே இங்க. அமுல் பேபி, நாமினேஷனோட லாஸ்ட் டேட் என்னைக்கு? இன்னைக்குதான் ரோடி பேபி. ஆமா, எதுக்கு கேக்குற? இரு, காரணம் இருக்கு சொல்றேன். நாமினேஷன் க்ளோசிங் டைம் எப்போ? இன்னும் 50 மினிட்ஸ் தான் இருக்கு. ரோடி பேபி, நீ யோசிக்கிறத பார்த்தா. ஆமா அமுல் பேபி, தேர்தல்ல நம்ம சார்பா நாம ஒருத்தரை நிறுத்துறோம். சத்யா, இப்ப யாரை நிறுத்துறது? சத்யா, யார் நின்னாலும் கண்ணாயிரம் புனிதா கஜி தானே ஆகும். ஆமாப்பா, அவங்க கொலைக்கு அஞ்சாதவங்க. ஏன்னா பயப்படுற? அதான் சத்யா இருக்குல்ல, விட்டுருமா என்ன? பயம் இல்லைன்னா நீயே நில்லு. நானா? பயப்படுறல்ல, அப்புறம் யார் நிக்கிறது? நான் ஒன்னும் பயப்படல. சத்யாக்காக நான் உயிரியே கொடுப்பேன். ஆனா இது விளையாட்டு இல்ல, எலெக்ஷன். எலெக்ஷன்ல யார் நிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு? பண்ண மாட்டேன். சத்யா, இவங்க ஏதோ சொல்றாங்க, நீ காதல் எதுவும் போட்டுக்காத. நான் முடிவு பண்ணதுதான். நான் சொல்றத முதல்ல எல்லாரும் கேளுங்க. என்ன, எல்லாருக்கும் ஓகேவா? அண்ணி, நீங்க சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அண்ணி. எங்களுக்கு முழு சம்மதம். அப்போ நீ ஆதார் கார்டு மற்ற எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்து. சரி சத்யா. புனிதா விஷயம் கமிஷனருக்கு தெரியறதுக்குள்ள நம்ம நாமினேஷனை தாக்கல் பண்ணிடணும். எஸ்ஐயா சார்ஜ் எடுத்ததும் எம்எல்ஏவையும் ரோஹனையும் அடிச்சு ரோடா இழுத்துட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு டைம் சரியில்லை. தேர்தல் முடிஞ்சதும்
2 பேருக்கும் வான வேடிக்கை இருக்கு. ரவுடி பேபி, இன்னும் 40 மினிட்ஸ் தான் இருக்கு. ஃபார்ம்லாம் ஃபில் பண்றதுக்கு 30 நிமிஷம் போயிடுமே. பரமண்ட, நாங்க முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்றோம். நீ அதுக்குள்ள சீக்கிரமா வந்துரு, எல்லாரையும் கூப்பிட்டு. சரியா? நாங்க 10 நிமிஷத்துல வந்துரும் சத்யா. சரி, நீங்க கிளம்புங்க. சரி சரி சத்யா, எடி வாடா. இந்தா. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, புடிடி. ஆமா, எதுக்கு எல்லாரும் கும்பலா வந்து போறாங்க? எல்லாம் எலெக்ஷன் விஷயம்தாம்மா. எலெக்ஷனா? எலெக்ஷனா? அதான் வேட்பாளர் புனிதா ஓடிட்டாளே, அப்புறம் என்ன எலெக்ஷன் கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்க? புனிதா இல்லனா அண்ணி விட்டுருவாங்களா? அடுத்த ஆளை ரெடி பண்ணிட்டாங்கல்ல. யாரு அடுத்த ஆளா? அது யாரு? மண்டை பண மண்டை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாங்க. எம்எல்ஏக்கு அடுத்த ஆப்பு ரெடி. எங்க அன்னிக்கிட்ட மோதாதே, அவங்க வீராதி வீரியடா. பட்டா கணுங்களா? திமிர பாத்தியா அவளுக்கு? இந்த சத்தியம் அடங்கவே மாட்டாளா? வாங்க சித்தி, இத ரோகனுக்கு போன் பண்ணி சொல்லுவோம். என்ன சித்தி இது? எழுப்பி விடுங்க. என்னங்க என்னங்க என்னாச்சு? எதுக்கு இப்ப எழுப்புனீங்க? ஆமா, வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படி கொரட்டை விட்டு தூங்குறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஹலோ, சொல்லுங்க. கிளம்பிட்டாங்கய்யா, கிளம்பிட்டாங்க. என்னாச்சு? புனிதா போயிட்டான்னு சத்யா பணமண்டைய வேட்பாளரா நிக்க வைக்க போறா. ஏமா, என்னமா நீ சொல்ற? ஆமா சார், டைம் முடியறதுக்குள்ள நாமினேஷன் செய்ய போறாங்க. சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். அந்த சத்யா நம்மள ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். என்னதான் பண்றது? இங்க பாருங்க, சத்யா நிக்க வைக்கிற வேட்பாளரை தூக்கிட வேண்டியதான். இன்னைக்கு இருக்கிறது 30 மினிட்ஸ். அவனை தேடுறதுக்குள்ள டைம் முடிச்சிடும். மணி, அவன் பேர் என்ன? ஏதோ பணமண்டை. பணமண்டை பேரப்பாரு. அந்த மண்டை எலெக்ஷன் ஆஃபீஸ் போற வழியில தூக்கிறேன். கிளம்பு. சரி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த சத்யா யாரையும் நிறுத்த முடியாது. நீங்க தான் எம்எல்ஏ. அப்பாடா, அது போதும் ரோகன் எனக்கு. நல்லா இருக்கடா. ஏதோ ஒன்று குறையுது. இப்போ கரெக்டா இருக்கு. பா, செம்மையா இருக்கு. வேஷ்டி சட்டில அழகா இருக்கடா. ஸ்டாருக்கே டஃப் கொடுக்குற. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, அந்த கார்டு இந்த கார்டு எல்லா கார்டும் இருக்கு. போதும். சத்யா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. போலாம். ரைட். யார் பண்ணீங்களா? யமண்டா. நீ நீ நானே தான். எங்க ராஜா போற? எலெக்ஷன்ல மனு தாக்கல் பண்ணவா? சுண்டக்கா பய, நீ எல்லாம் என் தலைவரை எதிர்த்து நிப்பியா? ஏய், புடிங்கடா. ஏய், வேணாடா. ஏய், வேணாடா, சுண்டக்கங்கடா. ஏய், விடுங்கடா.
டேய் நான் எலெக்ஷன் ஆபீஸ் போறேன் என்ன எலெக்ஷன் விடுடா ஆபீஸ் போகணும். டேய் போலாம். வேணாடா விடுடா டேய் உய். ஏய் தூக்கிட்டாங்க. சரிண்ணா. அப்படியே போடுறேன் பாரு. டேய் ஊத்துறா தண்ணியா. ஐயோ டைம் ஆயிடுச்சு ஏய் உட்கார் உட்காரு. எங்க ஓடுற? போட்டணும். என்ன விடுங்க நான் எலெக்ஷன் ஆபீஸ் போணும். எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கா நாமினேஷன் தாக்கல் பண்ணுவா? ஆமா. டேய் நீ எல்லாம் ஒரு ஆளு எனக்கு போட்டி. ஆளும் மண்டையும் பாத்தியா? செருப்பு திருடுற மாதிரி. நாமினேஷன் டைம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க போற. உன்னால மனு தாக்கல்லாம் செய்ய முடியாது. சத்யா எங்க கிட்ட தோக்க போறான். டேய் எங்க சத்யா எப்பவுமே தோக்க மாட்டாடா. டேய் நாமினேஷன் பண்ண வேண்டிய வேட்பாளரே என்கிட்ட இருக்கும்போது சத்யா அங்க என்ன பண்ண போறா? டேய் அறவேக்காடுங்களா? நான் வேட்பாளர்னு யாரா சொன்னது? என்னடா ஏமாத்த பாக்குறியா? புது வேட்டி சட்டை கையில டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்க, வேற எதுக்கு? டேய் நான் சாட்சிக்கு எழுத்து போட போறேன்டா. ஏய் என்ன என்ன வேட்பாளர் நினைச்சு கடத்திட்டு வந்தீங்களா? உங்க மண்டையில ஏதாவது மசாலா இருக்கா? ஏய் சும்மா கத்தாத. நீ ஒரு அடி பாஞ்சா எங்க சத்யா 1000 அடி பாய்வா. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா? நீங்க யார சத்யா ஜாம் ஜாம்னு நாமினேஷன் தாக்கல் பண்ண போயிருப்பா. டேய் என்னடா சொல்ற? அப்போ வேட்பாளர் யாரு? அத நான் சொல்றத விட நீங்க கண்ணால பார்த்தா உங்களுக்கு இன்னும் பத்திக்கிட்டு எரியும். சொல்றா மாமா. ஹலோ டேய் மாக்கா சொல்லு. நம்ம மஜ்லிகுப்பம் வேட்பாளரை பார்க்க ஒரு ரசிகர் கூட்டமே ஆவலோட இருக்குடா. அப்படியா? கொஞ்சம் காமிக்கிறியா? நான் காட்டுறேன் மாமா. இந்தா காட்டு. பாரு. பார்த்தல்ல எங்க சத்யாவோட பவரை. உங்களுக்கு எதிராக நிக்க போறது எங்க பிரபுடா. சும்மா அள்ளுதுல்ல. சாமி சிலைன்னு நினைச்சு பூசாரியை தூக்கிட்டு வந்து காமெடி பண்றீங்களா? நீங்களா என்னடா வில்லனுங்க? சார் என்ன சார் இது? ஏய் இவனதான் வேட்பாளர் சொன்னாங்க, நீங்க தானே கேட்ட? சரி சரி நீங்க சண்டை போட்டுருங்க, நான் கிளம்புறேன். வரேன். ஏய்
எங்கடா போற? ராஜா, நானா போனா மரியாதை, சத்யா வந்து கூட்டு போனா உங்க டங்கு வர அந்துரும். எப்படி வசதி? பதி வரட்டுமா? எலெக்ஷன்ல பிரபு சார் தான் ஜெயிக்க போறாரு. நீ டெபாசிட்ட வாங்க மாட்ட. ஜெயிச்சதும் சத்யா வந்து உனக்கு ஆயுத பூஜை செய்ய போறா பாரு. சரியா? வரட்டுமா? இந்த போஸ்ட்ல ஜெயிக்கலாம் ஆனந்தமா இருந்தேன். சத்யா அதுலயும் மண்ணலி போட்டாலே. ஐயோ, சத்யானா கெத்து. வருங்கால எம்எல்ஏ பிரபு வாழ்க. நொடி பேபி, இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. நாமினேஷன் தாக்கல் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். ஆஹா, சத்யாவா? ஐயோ, இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமே. டேய், அது கூட என்ன பேபி? நீயே திறந்து கொடு. சரி, ஓகே. டேய், அப்படியே போட்டோ எடுங்க. நாளைக்கு பேப்பர்ல வரணும்ல. இந்தா. என்னங்க சார்? சார், எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நான் செக் பண்ண வேண்டாமா? 10 நிமிஷம் வெளியே இருங்க. சார், அதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும். விடாமல் பேபி, அதான் 20 நிமிஷம் டைம் இருக்குதுல்ல, பாத்துக்கலாம். வா. ரோஹன், சத்யா எலெக்ஷன் ஆபீஸ் போயிருப்பாளா? சரி இரு, போன் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க சார். என்னையா, சத்யா மனு தாக்கல் பண்ணிட்டாளா? பண்ணிட்டா சார். ஆமா, மனுவை நீ ஓகே பண்ணிட்டியா? இல்ல சார், செக் பண்ண 10 நிமிஷம் ஆகும். வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஹலோ, அந்த பிரபுவோட மனுவை ரிஜெக்ட் பண்ணிருங்க. எப்படி சார்? எல்லாமே கரெக்டா இருக்கு. ரிஜெக்ட் பண்ண பிரச்சனை பண்ணுவாங்களே சார். நீங்க இன்னும் 20 வருஷம் வேலை செஞ்சா என்ன உங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபா கிடைக்குமா? ஆனா நான் இப்ப 20 லட்சம் ரூபா உடனே உங்களுக்கு அனுப்புறேன். அந்த பிரபுவோட மனுவை ரிஜெக்ட் பண்ணிருங்க. இங்க பாருங்க, ஃபார்ம்ல அது தப்பு இது தப்புன்னு சொல்லிருங்க. அந்த சத்யா குதி குதின்னு குதிப்பா. மீறி தொந்தரவு கொடுத்தா என்ன டியூட்டி பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எனக்கு தேவை பிரபு தேர்தலில் நிற்கவே கூடாது. அது நீங்க சொல்றது செய்யறது கஷ்டம் சார். என்ன கஷ்டம்? சார், நான் சொன்னது கரெக்டு தானே சார்? சொல்லுங்க, என்ன விஷயம்? மஜிலிக்குப்பம் தொகுதியை சிட்டிங் எம்எல்ஏ கூறு போட்டு நாசம் பண்ண பாக்குறாரு. அதனால தேர்தலில் புனிதாங்கிற பொண்ணை நான் நிறுத்த பார்த்தேன். ஆனா அந்த எம்எல்ஏ சதி பண்ணி அந்த புனிதா பொண்ணை ஓட வச்சிட்டான் சார். அதனால என் ஹஸ்பண்ட் பிரபுவை எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்க வைக்க முடிவு பண்ணிருக்கேன். சரி, சீக்கிரம் பண்ணுங்க, டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. சார், ஹலோ, பிரச்சனை இருக்கு சார். எங்க தொகுதியோட தேர்தல் அதிகாரி அந்த எம்எல்ஏ காசு வாங்கிட்டு எங்க மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. வாட்?
ஆமா சார், நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நிச்சயமா பண்றேன். தேங்க்ஸ் சார். எங்களை வெளியே போக சொல்லும் போதே எங்களுக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணுவீங்கன்னு. நீ யாருக்கு வேலை பார்க்கற? அரசாங்கத்துக்கா அரசியல்வாதிக்க? பிச்சிடுவேன். எந்திரிய. ஹலோ, போனை கொடுங்க. என்ன சார் பேச்சே காணும்? சொல்லுங்க. ஹலோ, யார் நீங்க? எலெக்ஷன் ஆபீசர் ஜெகன் பேசுறேன். பணத்தை கொடுத்து சட்டத்தை விலைக்கு வாங்க பாக்குறீங்களா? இன்னொரு தடவை ஆபீசருக்கு போன் பண்ணீங்க, கஜேந்திரனோட மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். போனை வைங்க. மனுவை கொடுங்க. எல்லாமே கரெக்டா இருக்கே. சார், அப்போ மனுவை நீங்களே வாங்கிக்கோங்களேன். ஃபுட் வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார்.